ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே பேன்கேக் செய்ய போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு, ரெட் பனானா எல்லாமே வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ரெட் பனானாவை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 3 எடுத்து நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்து இது ரெண்டையுமே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிரைண்ட் பண்ணி எடுத்து இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன போட போகிறோன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கப் வந்து நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நாட்டு சர்க்கரை நல்லா கலந்து வரட்டும், கரையட்டும். நல்லா கலந்து பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா நாட்டு சர்க்கரை கலந்து வந்தோன்னே நம்ம ஒரு 1/2 கப் வந்து பால் சேர்க்க போகிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு நல்லா பாருங்கள் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு இட்லி பேட்டர் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியாக வச்சுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு இந்த நாட்டு சக்கரோட நல்லா கரைஞ்சி வரணும். அதில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே எடுத்து வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து ஒரு தவாவில் நெய் விட்டு நம்ம இதை சுட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பேன் கேக்கை ஒரு 2 ஸ்பூன் மட்டும் வந்து சின்னதாக அந்த பேன் கேக் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாலாம் வேணாம், சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நட்ஸு ட்ரை கிரேப்ஸ் வச்சுருக்கேன்னா ட்ரை கிரேப்ஸும் பாதாமும் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாதாமும் ட்ரை கிரேப்ஸும் தம்பிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் 2மே போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து சிம்லேயே வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக வைக்கணும். ரொம்ப ஃபுல்லாக வச்சோன்னா வந்து நல்லா இருக்காது, சீக்கிரமாக வெந்து கருகிரும். ரொம்ப வேக வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். இதை இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அது பின்னாடி வந்து நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ விட்டு நல்லா 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணி சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அது நீங்கள் இந்த மாதிரி பேன் கேக்காக செஞ்சு கொடுக்குறப்ப அந்த பசங்களுக்கு தெரியாது, ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிட்றதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணி தரலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு, நான் காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு மேலே போட்ட நட்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பேன் கேக்கையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இன்னொரு பேன் கேக் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு தவாயில் நல்லா நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் இருந்தால் கூட பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஃப்ளேவராக நல்லா வரும். இப்போ தவாயில் நெய் விட்டு எண்ணெய் அந்த பேட்டரில் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன சின்ன பேன் கேக்காகவே நீங்கள் ஊற்றிடுங்க, அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சு தான் கண்டிப்பாக வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து நட்ஸு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை கிரேப்ஸையும். இப்போ என் குட்டி பையன் வந்து இதை போடணும் அப்படின்னா ரொம்ப அடம்பிடிச்சி போட்டான். பாருங்கள், ட்ரை கிரேப்ஸையும் அவன் தான் போடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டனால சரி அவனும் போட்டான், ஹெல்ப் பண்ணுறான் எனக்கு. எல்லாமே 2 பேரும் சேர்ந்து போட்டுட்டோம். இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். சிம்மில் வச்சு வேக வைங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாவே வந்துச்சு. நீங்கள் பேட்டர் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும், அப்போ தான் வந்து நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ரெடியாகி வரும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. உடனே சுடுறப்ப அது வந்து நல்லா வராது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துக்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேன் கேக் எல்லாமே ஒரு 10 பேன் கேக் கிட்டே எனக்கு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நான் வந்து ஹனி ஆட் பண்ணி சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.